இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா வராங்க. மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. உடனே வந்து அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி பணம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே விஜயா எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா எப்படி அப்படின்னு கேட்கவும், ரோகிணியோட அவங்க அப்பா வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து முத்து வந்து ரொம்ப சந்தேகமா வெளியே வராரு. எப்படி அவர் தான் ஜெயிலில் இருக்காரு, அவர் எப்படி அனுப்பியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா முத்து இப்படி கேட்கவும் உடனே வந்து ஸ்ருதி இருந்துட்டு பரவாயில்ல கரெக்டாக கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அது எப்படி அவர் ஜெயிலுக்கு போக போகிறது முன்னாடியே தெரியுமா, அதான் வந்து உனக்கு பணத்தை அனுப்பி வச்சுட்டு போயிட்டாரா, கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே ரோஹிணி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர் வந்து இந்தியாவுக்கு வரக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி காசை வந்து கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்ருக்காரு, கொடுத்து வச்சிருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு அதுதான் உங்கள் மாமா வந்தார்ல, அப்போவே அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, ஆனால் அவர் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தானே வந்தார், ஒன்றுமே இல்லை, எங்கே போய் மொட்டை அடிக்கிற சாமி கோயிலுக்கு அப்படின்னு தானே சொன்னார், அப்புறம் எப்படி திடீர்னு பணம் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு அவர் வந்து அப்பா வந்து அப்போ திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவருக்கு என்னன்னு தெரியாமல் அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டாரு, அப்போ வந்து அவருக்கு அந்த நினைப்பே இல்லை, அதனால அவர் மறந்துட்டாரு, இப்போ தான் வந்து இது பண்ணி விட்டாரு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மனோஜுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே வந்து அண்ணாமலை கிட்ட வந்து ஏப்பா இப்படி பண்ணுறா இவன், நான் தான் சொல்கிறேன்ல, அதான் ரோகிணி அப்பா தான் அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு உண்மையாக தான் அனுப்பிட்டாருமா, நீ யார் நம்ப உண்மையாக தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு பரவாயில்ல, நம்ம நீ பண்ணின பரிகாரத்துக்கு வந்து கிடைச்சிருச்சு, பலன் கிடைச்சிருச்சு, கண்டிப்பாக பரவாயில்ல, எப்படியோ அவங்க அப்பா காசாவது அனுப்பினாரு அப்படின்னு ரொம்பவே விஜயா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னங்கிறாரு அப்படின்னா, அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு அப்பாடா அப்படின்னா 27 லட்சம் தானே நீ தூக்கிட்டு ஓடுன, அப்போ வந்து அந்த 27 லட்சத்தில் பாதி வந்துருச்சுல்ல, அப்படின்னா கண்டிப்பாக நீ போய் அப்பாட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே வந்து மனோஜ் வந்து முழிக்கிறாரு, என்ன சொல்கிறேன்னே தெரியல. உடனே விஜயா இருந்துட்டு இப்போ தான் ரோகிணி அப்பாவே காசு அனுப்பியிருக்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு டேய் நீ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், நீ தான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கல, கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படின்னு, அப்போ வந்து நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ரவி, நீயா சொல்லு ரவி, நம்மளோட பங்கும் தானே அதில் இருக்குது, அதனால நமக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு மீனா வந்து திட்டுறாங்க, என்னடி என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு. உடனே மீனா இருந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட அவர் கேட்குறாரு, இதில் நான் என்னங்கிட்ட சொல்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு அவர் கேட்கறது நியாயம் தானே, அவர் எடுத்து போன காசை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கப்பா, அவன் கொடுக்க வேண்டிய காசு தானே அது, நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் போட்டுக்கோங்க, நமக்கு வர வேண்டிய காசு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அண்ணாமலை இருந்துட்டு வேண்டாண்டா, அவன் வந்து தொலைச்சது வந்து அவன் தான், அது வந்து அவன் தான் இது பண்ணி கொடுக்கணும், இது வந்து ரோகிணி அவங்க அப்பா அனுப்புனது, அது அந்த காசு வந்து நமக்கு வேண்டாம், நம்ம உழைச்ச பணம் வந்து எப்படினாலும் நமக்கு வந்து சேரும், நீ வந்து இது பண்ணாத, கண்டிப்பாக அது வந்து எப்படினாலும் என்கிட்ட வந்துடும், இது வந்து ரோகிணி அவங்க அப்பா அனுப்புனது, அந்த காசு வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயும் அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே மனோஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனே மனோஜ் வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாப்பா, கண்டிப்பாக அந்த காசை வந்து நான் எப்படி சம்பாதிச்சு கொடுத்துருவேன், இந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம், கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சீக்கிரமாக கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லவோ உடனே ரோகிணி இருந்துட்டு ஆமாத்த இன்னும் வந்து ஒரு 15 லட்சம் வந்து கண்டிப்பாக வந்து அப்பா வந்து அனுப்புவாங்க, இன்னும் அனுப்புறேன்னு கூட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த காசு அனுப்பினோடனே நாங்கள் வந்து பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறோம், பண்ணி வந்து இந்த வீட்டுக்கு உண்டான செலவுகளை வந்து டபுள் மடங்காக நாங்கள் கொடுக்கறதுக்குண்டான இதையெல்லாம் பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்து ரொம்ப திமிரா சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நீ கண்டிப்பாக எனக்கு கொடுப்பமா, தெரியும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே மீனாவும் முத்தவும் வந்து முழிச்சுக்கிறாங்க, அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு கொஞ்ச நாளில், இப்படி வந்து உங்கள் அப்பா வந்து உனக்கு பணமும் அனுப்பல, வந்து உன்னை பார்க்கவோ இல்லை, அதனால வந்து நான் ரொம்பவே சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அவர் கண்டிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிற அப்படின்னு மனோஜிட்ட கேட்கவும், மனோஜ் வந்து தெரியலப்பா என்ன பிஸ்னஸ்னு, ஆனால் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே எல்லாரும் வந்து முழிக்கிறாங்க. உடனே விஜயாவும் ரொம்பவே கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க மனோஜை. அதுக்கப்புறமா வந்து விஜய் என்னங்கிறாங்க அப்படின்னா, இந்த 15 லட்சத்தை எப்படி 15 கோடியா கூட மாற்றிடுவாங்க, அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது, படிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து பெருமையாக மனோஜையும் ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து இடையில வந்து என்னமோ பேசிட்டே இருக்க, உடனே வந்து மீனா வந்துட்டு நீங்கள் கம்முன்னு இருங்க, நம்ம எதாவது பேசணும் அப்படின்னா பொறாம்பட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு இதெல்லாம் யாருனால முடியும், 6 நாளையும் முடியாது, இந்த அளவுக்கு அமௌண்ட் எல்லாம் இது பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மீனா இருந்துட்டு யாரே சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாமையா இருக்குங்க, கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி வந்து ரோகிணிக்கும் மனோஜுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு பரவாயில்ல ரோகிணி உனக்கு உண்டான பெரிய மனசு கூட இங்கே நிறைய பேருக்கு இல்லை, அந்த அளவுக்கு வந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் இதாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உடனே மீனா இருந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப இதாக வந்து யாரையும் வந்து சொல்லிட போகிறாங்க, என்னைத்தானே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு சரி விடு மீனா, எப்படி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வீட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து முத்துக்கு வந்து இருந்தாலும் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. உடனே மனோஜ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனாட்ட வந்து முத்து என்னங்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து இது வந்து இந்த ரோகிணி மேலே வந்து நம்பிக்கையே இல்லை, இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, அவரே வந்து தலைமறைவாயிரு தான் போனார், இவங்க மாமா அப்புறம் எப்படி இவங்களுக்கு அனுப்பியிருக்க முடியும், கண்டிப்பாக அனுப்பியிருக்கவே முடியாது, இதில் என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு உங்களுக்கு எதுக்குங்க இந்த மாதிரி சந்தேகம், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அப்படியே இருந்தாலும் ரோகிணி எதுக்கு நம்மகிட்ட போய் பேசணும், அந்த மாதிரி பேச மாட்டாங்க தானே, அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, யாராச்சும் ஒருத்தர் யாரும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் முத்து வந்து கடைசி வரைக்கும் இல்லை, இது வந்து கண்டிப்பாக இதில் என்னமோ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும், இது வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து அனுப்பியிருக்க மாட்டாங்க, அவர் அனுப்புறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
அப்புறமா முத்து இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு சிலவங்க மேலே வந்து எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும். அவங்கள வந்து எப்பவும் நம்பவே கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு, "நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அவங்க வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்க தான் சந்தேகப்படுறீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்பப்போ என்னென்ன எமோஷனல் வருதோ அதெல்லாம் அப்பப்போ காட்டிறணும். யாரும் மறைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, "உங்களுக்கு கோவங்கிற எமோஷனல் தான் ஓவரா வந்துட்டே இருக்கு அதிகமா. அதுக்கு என்ன பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துகிட்டருந்து மீனா இருந்துட்டு, "நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க எதுவும் ரோகிணிய பத்தி கண்டுக்காதீங்க. அவங்கள பத்தி எது இது வேணா இதுக்கு மேல பேச வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீங்க போய் குளிங்க. நான் வந்து உங்களுக்கு மோர் காலி கொண்டு வரேன்ட்டு" போயிர்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்றாங்க. அப்போ வந்து விஜயா வந்து ரொம்ப பரபரப்பா ரோகிணிய வந்து தேடிட்டு இருக்காங்க. "என்ன இன்னும் வரல? கூப்பிட்டியா எல்லாத்தையும் சாப்பிடறக்கு?" அப்படின்னு. "கூப்பிட்டாச்சு தான் வருவாங்கல்ல, சாப்பிட டைம் ஆயிடுச்சுல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ கூப்பிட்டுருக்க மாட்ட. அதான் அவங்க இன்னும் வரல. இரு." அப்படின்ட்டு ரோகிணிய போய் கூப்பிடுறாங்க விஜயாவே. ரோகிணியும் வந்து மனோஜையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரொம்ப அன்பா பரிமாறுறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து இருந்துட்டு, "என்ன இவங்க தான் இந்த மாரி விரதத்துல இருக்கால்ல, அப்புறம் எப்படி ரோகிணிக்கு வந்து நீங்க இந்த மாரி முட்டையெல்லாம் வைக்கல?" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "எதுக்கு நீ இதை சமைச்ச?" அப்படின்னு விஜயா கேட்கவும், மீனா இருந்துட்டு, "ஏன்க்கா அவங்க தான் சாப்பிடக்கூடாது, மத்தவங்கலாம் சாப்பிடலாம்ல." அந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த முட்டைய வந்து எடுத்துக்கிறாங்க. உடனே முத்து வந்து சும்மாவே இது பண்ணிட்டு, முட்டைய வந்து வேணும்னே சாப்பிடுற மாரி அவங்க முன்னாடி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜுக்கும், ரோகிணிக்கும் ரொம்ப கோவம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க மொறச்சுட்டு. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் கிட்ட இருந்து மனோஜ் கிட்ட இருந்து முட்டையெல்லாம் எடுத்து முத்துவே சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு, "வெஜிடபிள் சாப்பிட நல்லது தானே, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறாங்க. ஆனா ரோகிணி வந்து ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டு ரவியும், ஸ்ருதியும் சிரிச்சுட்டு இருக்காங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நன்றி.